ஆடியோ லான்ச் அப்ப வந்து பயங்கர பதட்டத்தோட பதட்டத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து பேசுறீங்க. இப்ப தைரியமா வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். கம் ஆன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதை சப்போர்ட் பண்ண மீடியா மக்கள், நான் ரொம்ப நம்புறது இந்த மக்கள் தான். அவங்க எப்படியும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். யோகாவோட என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் ரொம்ப க்ளோஸாக, எனக்கு என்ன இருந்தாலும் அவங்க கூட தான். கடைசி நாள் ரிலீஸ் வரைக்குமே அவர் தூங்காமல் என் கூட தான் இருந்தார். பயங்கர கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்க தான் உரிமையாக திட்டுவேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க என்னை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்தண்ணா இருக்காரு. கஷ்டமாக இருந்தப்போ கூட அவர் தான் இருந்தார். ஸ்கிரீன்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனந்தண்ணா. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க நான் நன்றி சொல்கிறதுக்கு. டெக்னீஷியன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மறுபடியும் டெக்னீஷியன் வந்து ரகு, ஆர்ட் ரகு என் ஜூனியர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, என்னோட ரொம்ப சூப்பர். ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பவும் அதை அழகாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் கேமராமேன் தமிழ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த தமிழ், தேங்க்யூ. சாம் மாஸ்டர் நன்றி. ஏகன் ரொம்ப நன்றி. ஏகன் நன்றி, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் என் நண்பர் செல்வா வந்து பயங்கர எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள். நான் ரொம்ப காலமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, என்னை பயங்கரமாக நம்புறது. நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி காமிச்சோடனே வந்து அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தார். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கு. நான் செல்வா கூட பேசுகிறப்ப பயங்கர எமோஷனலாக ஆகுது. அவர் தான் என்னை நம்பினார். அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் அவர். தமிழ் ரூபா ரைட்டர், தமிழ் ரூபா வந்து கலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர். அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். என் கூட நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணார். இந்த கதையை படிச்சுட்டு ரஞ்சித், தினகர் இருக்கான், நீ அடுத்த வாட்டி மேடையில் பேசுவ நீங்க, ஓகேவா? அவன் படத்துக்கு படிச்சுட்டு இருக்கான். சுரேஷ் இருக்காரு. இவங்கெல்லாம் என் கதையை படிச்சுட்டு நான் ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு திரும்பவுமே ஒரு எமோஷனலாக தான் போகிறேன். நான் வின் பண்ணுறதுன்றது வந்து அவங்க வின் பண்ணுற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் நிறைய விஷயம், நிறைய கான்வர்சேஷன் பண்ணோம். எனக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது பண்ணு அப்படின்ற மாதிரி. அது நிறைய சப்போர்ட்டாங்க. நான் நிறைய பேர் மறக்கிறேன். அப்புறம் அன்பு இருக்கான். அன்புமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணான். கூட டிராயிங் பண்ணான். சம்பத் டிராயிங் பண்ணான். செந்திலண்ணா இருக்காரு. செந்திலண்ணா வந்து நான் தேங்க்ஸ் பண்ணி அவனை கடைசி நேரத்தில் அவர் பயங்கர கஷ்டப்பட்டு எதுவுமே சொல்லல. அவர் எனக்கு இது வேணும்னா உடனே பேர் மாறி கொடுத்தாரு. எதுவுமே சொல்லாத தேங்க்ஸ் நான் செந்திலண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே ஜெய் இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என் நடிகர்கள் தலை இருக்காரு. எங்களுக்கு நாங்கள் எழுதுறப்போ, நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பாரு. அது தாய், அது தாய் மாதிரி வாசிக்கு பாஸ்கர். நாங்கள் உட்காந்து உள்ள எழுதுறப்போ சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு கொடுப்பாரு. அவருக்கும் நன்றி. ஷியாம்லா கூடவே இருந்து, ஷியாம்லா, ராஜண்ணா இருக்காரு, சிவா இருக்காரு, மேனேஜர்ஸ் டீம்ஸ் எல்லாருக்குமே நன்றி. குணாதோ பேர் மாதிரி ஆனந்துக்கு நன்றி. குணாதோ அவர் வந்து என்னோட ட்ரைலர் பார்த்தது வந்து அவருக்கு பயங்கரமா பிடிச்சிச்சு. அவர் வந்து நீங்க ஏதோ சொன்னீங்க சொல்றாரு. அது ராஜண்ணா இருக்காரு. அவர் பேர் மந்திரம்னு சொல்லிட்டாரு. லெமன் லீஃப் ராஜண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் துரு கிரிக்கெட், எனக்கு இந்த கிரிக்கெட் எடுக்கலான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த அனுபவம், சூப்பரான அனுபவம். அவருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம்
கோவிந்த் வசந்தா அவர் வந்து என் பிரதர் தான். எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ஆள். ஓகேங்களா, என்ன நான் திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்ற ஒரு ஆள் வந்து கோவிந்த் தான். அவர் வந்து ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணாரு. நான் எது சொன்னாலும் அவ்வளோ வாட்டி வந்து அவர் எனக்கு என்ன வேணுன்றத ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது அறிவுமே. அறிவு கூட இல்லைன்னா நான் வந்து எனக்கு அறிவு வந்து எப்படி அறிவு கூட பேசுறப்ப எமோஷனல் தான். எனக்கு ஒரு மாதிரி அழ மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவேன் நான். எனக்கு அவ்வளோ க்ளோஸான ஆளு. நாங்க 2 பேரும் பயங்கர ஜாலியா பேசிட்டு இருப்போம், நிறைய பேசுவோம். அவங்க அதுக்கப்புறம் நடிகர்கள் ராகவ் ஆகட்டும், உங்க பேர் மறந்துருந்தாங்க, முல்லை. லாஸ்ட் டைம் தினகர் தான் சொன்னார் அந்த சின்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு நன்றி. ராஜண்ணா இருக்காரு, ராஜண்ணா மறந்துட்டுனா கேட்பாரு அப்புறமா, டேய் என்னன்னா மறந்து அப்படின்னாரு. ராஜனுக்கு தாமு பயங்கர சப்போர்ட்டான தாமு எனக்கு கூடவே இருந்தான். ஆக்டிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் தாமு தான் திட்டுவேன், ஏன்னா சரியா பண்ணேன்னா உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு. தேங்க்யூ தான். அப்புறம் சுதா எதுவும் பெருசா பண்ணல. கடைசி வரைக்கும் அவன் சீட் இருக்குதா இல்லையா, கட் பண்ணிட்டீங்களா ஏத்துக்கலான்னு கேட்டேன். அதுல நான் வந்து ஓகே சுதாவுக்கும் நன்றி தான். ராகவ் இருக்கா, ராகவ் தேங்க்ஸ்டா ராகவ். ராகவுக்கு நன்றி. அப்புறம் வெங்கட், ரிஷி அண்ணா, அருண் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, அண்ணன் பாலாஜி அண்ணா. அப்புறம் சின்ன ரோல்னு சொல்லிட்டே இருந்தேன். திவ்யா அந்த சூப்பரா இருந்துச்சு. அவங்க தான் செம கிளாப் இருந்துச்சு. அவங்க கவிதை பேசுறா கூட தியேட்டர் அலர்ச்சி, பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அது சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் லிசிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் சாம்பதருக்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்றோம், தேங்க்யூ. அப்புறம் சாந்தனு புதர் என்னை நம்பி அதை நம்பினாரு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து நான் சொன்ன கேரக்டரை நம்பி உள்ள வந்து அவர் ஒர்க் பண்ணாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு. அது மட்டும் இல்லை, நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, பிரதர் இதுல அவர் சொன்ன மாதிரி சொன்னார், பிரதர் நான் சொல்றதை மட்டும் இந்த படத்துல நடக்கலன்னு வைங்களேன், அடுத்த படம் நான் தனியா உங்களை வச்சு திருப்பி பண்றேன் பிரதர் அப்படின்னாரு. அது நடந்துருச்சு, ஆனாலும் நீங்க இன்னொரு படம் எனக்கு பண்ண. ஆமா ஞாபகப்படுத்துறேன். ஸோ பிரதர் டெஃபினட்டா நீங்க சொன்னது வந்து டெஃபினட்டா வந்துருச்சு. அண்ட் என்னோட லைஃப்ல நீங்க ஒரு முக்கியமான ஆளு. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி வந்து என் ஃப்ரெண்டு தான். நிறைய அவங்கள தான் போல போவாங்க சொன்ன மாதிரி. நான் கீர்த்தி எதாவது பண்ணு கட்டுப்பாகுது அப்படின்னு நான் அது உண்மையா அதான் சொல்லுவேன். நான் பார்த்துக்கலாம் செய்ய அப்படின்னு அவங்க சூப்பர். அவங்க நிறைய டைம் எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அப்புறம் ரஞ்சித் புதர், அவருக்கு லவ் யூ தான். ஏன்னா பயங்கரமா என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒருத்தர் நம்புறாருன்னா அது வந்து அசோக் புதர் தான். அது வந்து தேங்க்யூ லவ் யூ புதர். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் பயங்கர கான்ஃபிடண்டா, புதர் இது வேணுமா அப்படின்னு கேட்பாரு, இது ஓகேவா அப்படின்னு கேட்பாரு, உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்றேன் புதர் அப்படின்னு. அது சூப்பரா இருக்கும். ஒருத்தர் நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றேன்ல ஒரு டைரக்ஷனா, அது வந்து அது பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு மறுபடியும். ஆனா பயங்கர சூப்பர். தேங்க்யூ பிரதர், நம்ம உள்ள வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சார் ப்ரொடியூசர் இல்லை சார் கணேஷ்மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், எங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது வார்த்தையாகவும் இல்லை. இது மாதிரி எனக்கு பெரிய கடமை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயமா தான் இந்த படம் பண்ணேன். எனக்கு ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றேன், நான் கரெக்டா பண்றது மூலமா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நான் வந்து கரெக்டா பண்ணோம். அதனாலதான் எனக்கு அது வந்து திருப்பதி ரஞ்சித் வந்து அது அங்கிருந்து வந்ததாலதான் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். வெளியே போய் பண்றப்போ இன்னும் பயங்கர ப்ரெஷர் எனக்கு. நான் கரெக்டா பண்ணலையா என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெளியே வர முடியாது. அதுவும் கதை
நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன், அந்த கண்டென்ட்டை ஒழுங்கா கமர்ஷியலா எடுத்து போய் சேர்க்கணுன்றதுமே இன்னொரு பெரிய காலா இருக்கு நம்மளுக்கு. அப்போ வந்து எனக்கு பயங்கர நேச்சுரலாக பயங்கர பயமாவே இருந்துச்சு எனக்கு. அது ஒழுங்கா பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அது எப்படி போய் மக்களாண்ட ரீச் ஆக போகுது அப்படின்ற பயங்கரமான பயம் இருந்துச்சு. அது எங்க போச்சு அப்படின்னா, நான் அரக்கோணம் போனேன் படம் பார்க்கறதுக்கு. அந்த தியேட்டர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்க. அந்த அம்மாங்க அங்க ஒர்க் பண்றவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இப்போ நீங்க இப்படியே படம் பண்ற அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க உள்ள. அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இதே மாதிரி படம் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய ஜனம் வராங்க பாருடா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது. அப்புறம் அங்க நான் நம்பின அந்த மக்கள் ஓகேங்களா, இந்த ஊர் மக்கள் என்னன்னா, நான் அந்த ஊர்ல தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஊர் மக்களுக்கு. அப்புறம் என் ஃபேமிலிக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதோட அதுமாரி ரஞ்சித் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு நான் கரெக்டாக சொல்லலைன்னா ரஞ்சித்தோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் எழுதி எனக்கு பண்ணோம் அப்படின்றது ஒரு பேக் போன் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு ரஞ்சித் தான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா தான் நான் வந்து அந்த இவ்வளோ பெரிய இறுக்கத்துல இருந்தனோ நான் வெளியே வந்தேன். அந்த இந்த ஃபர்ஸ்ட் அது சொல்றது தான் எனக்கு, ஓகேடா நீ நல்லா பண்ணிட்டடா அப்படின்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது பயங்கர ப்ரெஷரும் கூட. நம்ம ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பெரிய ப்ரெஷர் தான் அது. அப்புறமா வந்து என்னன்னா, நான் இந்த கதை எழுதுறப்போ ஒன்று மட்டும் நம்பினேன், என்னன்னா இந்த மக்களாண்ட ஒரு பயங்கரமான அன்பு இருக்குங்க. அந்த அன்புக்குள்ளதான் எல்லா கேரக்டரும் உள்ள போகணும்னு நினைச்சேன். யாரோட நெகட்டிவ் ஷேடுமே நான் பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுனே இருந்தேன் நான். யாரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கு, ஆனால் அந்த நெகட்டிவ் ஷேடு தொடவே கூடாதுன்னு நினைச்சேன் நான். அங்க இல்லாம அவங்களோட ஒரு பயங்கரமான அன்பு இருக்கும். வாங்க நம்ம உட்காரலாம், நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம எல்லாம் ஒன்னா ஆகலாம், நம்ம வேற ஒரு விஷயம் இருக்கு நம்மளுக்கு எதிராக இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா சொல்லணும். அது ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கொஞ்சம் தப்பா சொன்னாலுமே அது வேற ஒன்றா ஆயிடும் அது. அப்போ அது அந்த ப்ரெஷருக்குள்ள தான் நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு கரெக்டா போய் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அது நான் ஒழுங்கா வேலை செய்யணும்னு நினைச்சேன். அது என்ன ஆகும், அதோட ரிசல்ட் பத்தி எல்லாம் நான் பெருசா யோசிச்சுதான்னு தெரியல. ஆனா ரொம்ப கிளியரா ஒரு வேலையை ஒழுக்கமா பண்ணோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சேன். எனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப ஒழுக்கமா வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் சக்தி சார் மறந்துட்டு நான் அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். சக்தி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். இதுதான் அதுதான் இவ்வளோதான், அவ்வளோதான், தேங்க்யூ. இந்த படம் கரெக்டாக போய் ரீச் ஆகுது, அதை ஏற்றுக்கின மக்களுக்கு பயங்கர நன்றி. அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.